மதுரையிலிருந்து ஒரு டீச்சர் என்னை பார்க்க வந்திருந்தாருங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால பழக்கூடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். என்னன்னு கேட்டேன். என் தெருவில் ஒரு ரிக்ஷாக்காரர், அவர் உங்களை பார்த்து இந்த பழக்கூட கொடுத்துட்டு வர சொன்னார். அவருக்கு போக்குவரத்துக்கு காசு இல்லை. 500 ரூபா கொடுத்தார். நான் பழக்கூட வாங்கிட்டேன், கொடுத்துட்டேன். போக்குவரத்து என் செலவு. எதுக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் எங்கேயோ பேசினதை ஏதோ புக் ஃபேரில் பேசியிருக்கிறீங்க. அவர் கேட்டுட்டார். கேட்டதுலேருந்து அவர் தன்னுடைய மனைவியை அடிப்பதை நிறுத்தி கொண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அந்த மாதிரி ஒரு ஞானி ஒரு பேச்சை கேட்டு திருந்திட்டாங்க. என்ன பேச்சு அது அப்படின்னு பார்த்தா அவங்க பேச்சு சொன்னாங்க. அது வேற ஒன்றும் பேச்சு இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை. அதை நான் ஒரு இடத்துல சொன்னேன். நான் ஒரு செய்தியை சொன்னேன். ஒருத்தன் ராத்திரியில் படம் பார்த்துட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு போகிறான். 1:30 மணிக்கு போயிருக்கணும். குடிச்சிட்டான். தடுமாறி 3:30-4 மணிக்கு போகிறான். போலீஸ் பிடிச்சிருச்சு. இவ்வளோ நேரத்துக்கு எங்கிருந்து வர? சினிமா பார்த்துட்டு வரேன். டிக்கெட் காட்டு. டிக்கெட் இல்லை. சைக்கிளோடு அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சு மொத்துன்னு மொத்துறாங்க. நீ திருடன் தானேன்னு கேட்டு அடிக்கிறாங்க. இல்லைன்னு காலைல 8-9 மணி வரலாம் அடிச்சு அப்புறமா பாவம் போ அப்படின்ட்டு விட்டாங்க. உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறான் இவன். வாசல்ல மனைவி, ஐயோ எங்கெங்க போனீங்க ராத்திரியெல்லாம் சொல்லிட்டு சைக்கிளை எடுத்து போட்டுட்டு அவனை உட்கார வச்சு குளிப்பாட்ட வச்சு பத்தெல்லாம் போட்டு பக்கத்தில் காப்பி தண்ணிலாம் கொடுத்து அவன் விசிறிட்டு இருக்கிறான். அந்த அம்மா அன்னியிலிருந்து அவன் திருந்திட்டான். அவன் யாருன்னா டெய்லி குடிச்சிட்டு வந்து சினிமா பார்த்துட்டு வந்து மனைவியை அடிக்கிறவன். அவன் ஏன் திருந்தினான்னா காரணமே இல்லாம அடி வாங்கினா எவ்வளவு வலிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதை. நான் இதை படிச்சேனா, அதை நான் சொன்னேனா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாமலேயே அடி வாங்காமலேயே ஒருத்தர் பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டார். அதனால தான் படிக்கணுங்கிறது. அடி வாங்காமலேயே திருந்துனா படி, அடி வாங்கித்தான் திருந்துவேனா படிக்காது.